விக்டரி எப்படி இருக்கு? திமுக காங்கிரஸ் அலையன்ஸ் விக்டரி ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கு. மற்ற லீடர்ஸ்லாம் வந்து அவங்களோட விக்டரி எப்படி இருக்கும்? டஃபா இருக்குமா? எப்படி இருக்கும்? ஏங்க பிஜேபி கூட எந்தெந்த கட்சிகள்லாம் சேருகிறதோ அந்த கட்சிகள்லாம் முழுகும் கப்பலில் ஏறுறது தான். பிஜேபியை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள், இளைஞர்கள், நடுவழுதை சார்ந்தவர்கள், வயதானவர்கள் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா இது தமிழ்நாட்டு மண்ணுக்கு எதிரான கட்சி. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஜல்ஜீவன் நீர் பங்கீடு பணத்தை கொடுக்கல, சமக்கர சிக்ஷா அபியான் அந்த பணத்தை கொடுக்கல, ஜிஎஸ்டி கொடுக்கல, மெட்ரோ வாட்டர் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் வரத்து தடுத்து நிறுத்திட்டாங்க. நீங்க இவ்வளவு அநீதி பண்ணுவீங்க, உங்களுக்கு யாரும் ஓட்டு போடுவாங்களா? உங்க கூட்டணி கட்சி ஓட்டு போடுவாங்களா? சொல்லுங்க. நிதிநிலை அறிக்கையில பட்ஜெட்ல எப்பவுமே வந்து தேர்தல் நடக்குதுன்னா தேர்தல் நடக்கும் மாநிலங்களில் ஐவாஷ் பண்றதுக்காக கொஞ்சம் ஒதுக்குவாங்க. ஒதுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. இங்க அது கூட கிடையாது. அப்படின்னா பிஜேபி முடிவு பண்ணிட்டாங்க. இங்க என்ன குட்டிக்காரன் அடிச்சாலும், எத்தனை அதிமுக கூட்டிட்டு போனாலும் தமிழ்நாட்டில் எடுபடாது. ஆகையால் விட்டுரும் அந்த ஸ்டேட் விட்டுட்டு தான் ரவி அங்க வெஸ்ட் பெங்கால மாத்திட்டாங்க ஆளுநர். இங்க தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கப்பா, இங்க வேணாம், அங்க வந்து தொந்தரவு கொடுன்னு இந்த மாநிலம் நம்ம கைவிட்டு போயிடுச்சு. மீண்டும் இவங்க தான் ஆட்சிக்கு வர போறாங்க. விஜய் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, எனக்கு கூட்டம் போடுறதுக்கு பெர்மிஷன் தர மாட்டாங்க, எனக்கு எங்க கூட்டினாலும் என்ன வந்து தமிழ்நாடு அரசு வந்து பயங்கரமா கட்டுப்படுத்துது, அனுமதி தராம என்ன வந்து அலக்கழிக்குது அப்படின்னு கூட்டம் மைக் பிடிச்சி பேசிட்டு இருந்தாரு. இப்ப எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்ததுக்கு அப்புறமும் அவர் எங்கேயும் வெளில வந்த மாதிரி தெரியல. இதை எப்படி பாக்குறீங்க? எங்களுக்கு கூட தான் கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. எங்க தலைவர் ராகுல் காந்தியை போன மாசம் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணோம், அழைப்பு கொடுத்தோம், வரேன்னாரு. கிராம கமிட்டி மாநாட்டில் பங்கேற்கனாரு. எஸ்ஓபின்னு இருக்கு, எஸ்ஓபி காரணம் காட்டி 15 நாளுக்குள்ள நீங்க கொடுத்துருக்கணும், 15 நாளுக்குள்ள கொடுக்கறதுனால வாய்ப்பு இல்லைன்னாங்க. நாங்க அரசு என்ன சொல்லுதோ, ஆட்சி என்ன சொல்லுதோ, சட்டம் என்ன சொல்லுதோ சட்டத்துக்கு உட்பட்டு ஏற்றுக்கொண்டோம். ஆனா ஒரு சுய பரிசீலனை செஞ்சுக்கணும். எந்த கட்சியாவது அதிமுகவோ திமுகவோ ஈவன் பாஜக கூட எந்த கட்சியாவது மாநாடு நடக்கும் போதோ பொதுக்கூட்டம் நடக்கும் போதோ உயிரிழப்பு என்பது இல்லை. அதை சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். ரைட்? நானும் எதுக்கு சொன்னேன்னா நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லியிருக்கேன். ரைட். அவர் வந்து என்ன கேட்டாருன்னா, திமுக ஆட்சியில இருக்கும்போது அவங்க கண்ட்ரோல்ல தான் வந்து போலீஸ் எல்லா பவர் இருந்துச்சு, எஸ்ஓபி வச்சு என்ன வந்து அழுத்தம் கொடுத்து என்ன வந்து வெளியில வரவிடாம தடுத்தாங்க. இப்ப எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து எங்கேயுமே அவர் அதுதான் சொல்றேன். இப்ப வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டேக் ஓவர் பண்ணிடுச்சு கவர்மெண்ட். அவங்க கண்ட்ரோல்ல தான் போலீஸ், அவங்க கண்ட்ரோல்ல தான் அதிகாரிகள். பிரச்சனை என்னன்னா உயிர் பலி இருக்கக்கூடாது. நம்முடைய தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள் எங்கேயுமே ஒருவர் கூட உயிருக்கு பிரச்சனை வரக்கூடாது, ஆபத்து வரக்கூடாது அப்படின்ற பார்வை எல்லோருக்கும் உண்டு. அதை அவர் புரிஞ்சுக்கணும்.